வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். ஸோ இன்றைக்கி வர்ற காணொளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காணொளி உங்களுக்கானது தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, இபியோட ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனு. யாரெல்லாம் ஆதார் எண்ணை இணைக்கலாம், யாரெல்லாம் ஆதார் எண்ணை இணைக்கக்கூடாது, எப்படி ஆதார் எண்ணை இணைக்கிறது, கம்ப்யூட்டர் இல்லையே, லேப்டாப் இல்லையே, மொபைலில் இணைக்கலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிங்க ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக என்னோடய நண்பர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து யூஎஸில் இருக்கிறாரு. அங்கேருந்து கால் பண்ணி ஒன்று இங்கிலீஷில் பேசு, இல்லைன்னா தமிழில் பேசு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீ பேசாத, பாதி புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஏன்னா தமிழும் சரி இங்கிலீஷும் சரி நம்ம வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த காணொலியில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆங்கிலத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம காணொலிக்கு போகலாம். முதல்ல நம்ம வந்து யாரெல்லாம் ஆதார் எண்ணை இணைக்க தேவையில்லை அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பொது பயன்பாட்டிற்கு நம்ம வந்து இபி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணை இணைக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் காமன் இபின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனெக்ஷன் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இணைப்பை வந்து ஆதார் எண்ணோட இணைக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து பொது இபி. அதே மாதிரி ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க, ஹாஸ்டலுக்கு உண்டான பொது இபியை வந்து நம்ம இணைக்க தேவையில்லை. வணிக பயன்பாட்டிற்கு நம்ம வந்து இபி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இபியையும் வந்து ஆதார் எண்ணோட இணைக்க தேவையில்லை. இப்போ இந்த ஆதார் இணைப்பு வந்து என்ன ரீசனுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட் போனாலும் சரி, ஒருத்தரோட பேரில் நிறைய இபி கனெக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டூப்ளிகேஷனை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு இணைப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆதார் எண்ணை இணைக்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒருத்தருக்கு 2-3 வாடகை வீடு இருக்குது, அப்போ அதை எப்படி நம்ம வந்து இணைக்கிறது? ஸோ வாடகை வீடு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வாடகைதாரரோட ஆதார் எண்ணை உங்கள் இபியோட இணைக்கலாம். அப்படி இணைக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் 100 யூனிட்டு ஃப்ரீ கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வாடகைதாரர் அவங்களுக்கும் வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீ கிடைக்கும். இப்போ இன்னொரு கேள்வி எழலாம், அதாவது அதே உரிமையாளர் பல முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து எப்படி ஆதார் எண்ணை இணைக்கிறது, இணைக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் எண்ணை இணைக்கலாம். இன்னொரு கேள்வி எழலாம் உங்களுக்கு, இந்த வாடகைதாரர் வந்து காலி செய்து போயிட்டாங்க, காலி செய்ததுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆதார் எண்ணை இணைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வாடகைதாரர் வரும்போது அவங்களோட ஆதார் எண்ணை நீங்கள் உங்கள் இபியோட இணைக்கலாம். இந்த மாதிரி ஆதார் எண்ணை இணைக்கிறதுனால அரசுக்கு வர நஷ்டத்தை சரி செய்யலாம். இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய ரூமர்ஸ் வந்துருக்குது. என்னென்னா ஆதார் எண்ணை இணைக்கலைன்னா கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேச்சு அடிப்படுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆதார் எண்ணை இணைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆதார் எண்ணை இணைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது கமர்ஷியல் வணிக பயன்பாட்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதிட்டு அதுக்கு 8 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாடியே நீங்கள் வந்து ஆதார் எண்ணை இணைச்சிடணும். அப்படி இணைச்சிட்டா இந்த 8 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஓகே, இப்போது ஆதார் எண்ணை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி எழலாம் உங்ககிட்ட, என்கிட்ட லேப்டாப் இல்லை, சிஸ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த காணொலியில் நான் வந்து உங்கள் மொபைல்லையே எப்படி ஆதார் எண்ணை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காமிக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணணும். அதாவது ஆதார் லிங்க் இபி கனெக்ஷன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஸோ டேப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வரும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரில் உங்களோட இபி கனெக்ஷன் சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணணும்.
சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணி ஓகே கொடுத்த உடனே அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனரோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதாவது உங்களோட ஃபோன் நம்பர், இப்போ அந்த இபி கனெக்ஷன் உங்கள் நேமில் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அதில் வரும். அதில் ஃபுல் ஃபோன் நம்பரும் வராது, லாஸ்ட் 4 டிஜிட் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்களே பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா do you want to send OTP to this number or not? எஸ்ன்னு கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும், இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அதை டேப் பண்ணுங்கள். ஸோ வேலிடேட் ஓடிபி டேப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இருக்கும். கன்சியூமர் ஐடி, டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங், அதில் உங்களோட சர்வீஸ் நம்பர், அதே மாதிரி நேம் ஆஃப் த கன்சியூமர், யார் நேமில் இருக்குதோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி லெட்டர்ஸ் இருக்கும், ஃபுல் நேம் இருக்காது, லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஓனர், டெனண்ட், ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஓனர்னால் ஓனரோட ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது எந்த ஆதார் நம்பரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்களோ அந்த ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணணும். ஸோ இந்த ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஃபீல்டில் நேமஸ் இன் ஆதார், உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குதோ அதை எக்ஸாக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி அதை நீங்கள் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. வெரி சிம்பிள் மெத்தடு தான். இதில் பாருங்கள், ஆதார் நம்பர் அப்டேட் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல், எஸ்எம்எஸ் வில் பி கம்யூனிகேட்டட் செப்பரேட்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள், வித்தின் எ மினிட் தான். ஸோ சிம்பிளான மெத்தட் தான் அது, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. லேப்டாப் இல்லாதவங்க கூட மொபைல் மூலமாகவே ஈஸியாக பண்ணிடலாம். அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் இதுதான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.